பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வாய் கட்டப்பட்டவர்களாக நீங்கள் மறுமையில் கொண்டு வரப்படுவீர்கள். அப்போது உங்கள் உறுப்புகளில் முதலாக பேசிடும் உறுப்பு இடது தொடையில் உள்ள எலும்பாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் இப்னு அபி ஹாத்திம். மறுமை நாளையில அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா நம்முடைய வாய்க்கு பூட்டு போட்டுருவான். பேசக்கூடிய வாய் மறுமை நாளையில பேசாது, பேச விடாம அல்லாஹ் தடுத்துருவான். ஆனா உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் என்னென்ன வகையான பாவங்களை செய்ததுன்னு சொல்லி அந்தந்த உறுப்புகளே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கும். அதுல முதல்ல கொடுக்கிறது மனிதனுடைய இடது தொடையினுடைய எலும்பு. இடது தொடையினுடைய எலும்பு சாட்சி சொல்லும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதுபோலவே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மரணப்படுக்கையில் இருந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கதீஜாவே, உனது சக்களத்திகளை சந்தித்தால் அவர்களுக்கு என் சலாத்தை கூறு என்று சொன்னார்கள். சக்களத்தினா யாரு? ஒரு கணவனுக்கு 2-3 மனைவிகள் இருந்தா ஒரு மனைவிக்கு இன்னொரு மனைவிமாருங்க சக்களத்தின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு உறவு முறை இருக்கு இல்லையா? மாமா, மச்சா, பெரியப்பா, சித்தப்பா, அத்தை அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு மனைவிக்கு சக மனைவிமார்கள் யார்? சக்களத்திகள் என்று தமிழ்ல சொல்லுவாங்க. அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு முன்பே மனம் முடித்திருக்கிறீர்களா என்று கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கேட்டாங்க. கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க மரணப்படுக்கையில படுத்திருக்கிறாங்க. நீ இறந்து போயிட்டீங்கன்னா என் சக்களத்திகளை நான் விசாரிச்சதா சொல்லுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ கதீஜா நாயகம் கேட்குறாங்க, என்ன கல்யாணம் பண்றதுக்கு முன்னாலேயே வேற சில பெண்களை நீங்க கல்யாணம் பண்ணியிருந்தீங்களா என்று ஆச்சரியமாக கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படி அல்ல, மரியம், ஃபிரௌனின் மனைவி ஆசியா, மூசா நபியின் சகோதரி உம்மு குல்சூம் ஆகிய மூவரையும் எனக்கு சொர்க்கத்தில் மணமுடித்து கொடுப்பதாக இறைவன் வாக்களித்திருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் தர்கீப் வ தர்ஹீப். கவனிச்சிங்களா? அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல கல்யாணம் ஒன்று நடக்குது. சொர்க்கத்துல ஒரு திருமணத்தை அல்லாஹ் நடத்துறான். அந்த திருமணத்துல மாப்பிள்ளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். பொண்ணு யாரு அப்படின்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அக்கா உம்மு குல்சூம். இந்த மூவரையும் அல்லாஹ் தஆலா மறுமையில சொர்க்கத்துல எனக்கு திருமணம் செய்து வைப்பான் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. எப்ப நீங்க இறந்து போனீங்கன்னா என் சக்களத்திங்க இவங்க தான், இவங்கள நீங்க பாருங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி நகைச்சுவையாக சொன்னதாக ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், மேற்கிலிருந்து சூரியன் உதயமாகும் என்று கூறுகிறீர்களே, அதன் அடையாளம் என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்றைய இரவு நீண்டு 2 இரவுகள் அளவுக்கு நீண்டு இருந்து பொழுது விடியும். ஒரு இரவு 2 இரவு அளவுக்கு நீண்டு இருக்குமா.
பொழுதே விடியாதான். இப்போ நைட்லேயே சமயங்களில் நம்ம நல்லா ஒரு சாயந்தரம் ஒரு 5 மணிக்கெலாம் தூங்கிடுவோம். பார்த்தாக்க விடிய காலம் ஒரு 4 மணிக்கெலாம் முழிச்சிடுவோம். முழிச்சிட்டு என்ன இன்னும் விடியல, என்ன இன்னும் விடியல, என்ன இன்னும் விடியலன்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். அதுபோல அந்த இரவு விடியாமலே நீண்டு கொண்டிருக்கும். நட்சத்திரங்கள் கண்களுக்கு தெரியாமல் அங்கேயே மறைந்திருக்கும். தொழுகும் வழக்கம் உள்ளவர்கள் அதை உணர்ந்து நேரம் வந்து விட்டது என்று தொழுவார்கள். ஃபஜ்ருடைய நேரம் வந்துருச்சு, ஆனா என்னமோ தெரியல விடியல என்று நினைச்சு ஃபஜ்ரு தொழுவார்கள். பிறகு படுத்து உறங்கி பிறகு எழுந்து தொழுவார்கள். லோரெல்லாம் தொழுதுருவாங்க, ஆனா இரவு இருக்கும். இவ்வாறே செய்வதால் அவர்களின் உடல் அசந்து பலவீனமாகிவிடும். ஒரு இரவு 2 இரவு அளவுக்கு நீண்டு போனதால இவன் படுத்து ஏதர்ச்சி ரெஸ்ட் எடுத்து மன உளைச்சலுக்கு உள்ளாகி பலவீனமாயிடுவான். இன்னமும் விடியாதது கண்டு மக்கள் அச்சத்தால் சூரிய உதயத்தை எதிர்நோக்கி கிழக்கே பார்த்து கொண்டிருக்கும் போது மேற்கில் உதயமாகும். சூரியன் என்னென்ன வரலன்னு சொல்லி எல்லாரும் கிழக்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சூரியன் மேற்கு உதயமாகும். அப்பொழுது மனிதர்கள் புதிதாக ஈமான் கொள்ள முன் வருவார்கள். அவர்களின் ஈமான் பயனளிக்காது என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸ் இப்னு மருதவைஹி என்கிற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது என்ன நடக்குது அப்படின்னா, உலகம் அழியறதுக்கு முன்னால இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. சூரியன் மேற்கே உதயமாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு சர்வசாதாரணமாகவே விஞ்ஞானிகள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று படித்தேன். ஒரு 200 மில்லியன் வருஷத்துக்கு பிறகு, இன்னையிலிருந்து 200 மில்லியன் வருஷத்துக்கு பிறகு ஒரு நாளைக்கு 23 மணி நேரம் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. 25 மணி நேரம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ 24 மணி நேரம் இருக்குது இல்லையா? அன்னைக்கு 23 மணி நேரம் தான் இருக்கும். சூரியன் ஓடி 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 அதனுடைய வேகம் குறைஞ்சி போச்சு. இப்போ மெதுவா சுத்துது. இப்போ மெதுவா சுத்துனாக்கா நேரம் அதிகமாகும் இல்லையா? அது 200 மில்லியன் வருஷம் ஆகும் என்று சொல்லுகிறார்கள். இது என்னையா புது கதையா இருக்குது என்று கேட்டா அவங்க சொல்றாங்க, விஞ்ஞானிகள் சொல்றாங்க, ஏற்கனவே இந்த சூரியன் உதயமானதிலிருந்து, சூரியன் ஒன்று வந்ததிலிருந்து, அது இப்போ இந்த ஓட்ட சுத்துதல் இருக்கு இல்லையா, இந்த சுத்துதலை அடையறதுக்கு முன்னால ஓட தொடங்கும் போது அது ஒரு நாளைக்கு 23 மணி நேரம் இருந்துச்சு. ரொம்ப வேகமா சுத்திட்டு இருந்துச்சு. 23 மணி நேரம்னா என்ன அர்த்தம்? ரொம்ப வேகமா சுத்திக்கிட்டு இருந்துச்சு ஒரு நாளையில. 23 மணி நேரத்தை சுத்தி முடிச்சிருச்சு ஒரு நாளையில. அது அப்படியே சுத்தி 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 தான் இப்ப 24 மணி நேரமா ஆகி இருக்குது. 24 மணி நேரமா ஆகி இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? வேகம் குறைஞ்சி இருக்குது. அதனால 24 மணி நேரம். 23 மணி நேரமா இருந்தது 24 மணி நேரமா ஆகி இருக்குதுன்னா வேகம் குறைஞ்சிருக்குது. இந்த வேகமும் இன்னும் குறையும். அதுக்கு 200 மில்லியன் வருடங்கள் ஆகும் என்று சொல்லுகிறார்கள். நம்ம நினைக்கிறோம் சூரியன் தானே அது பாட்டுக்கு எப்பயும் வரப்போகுது போக போகுதுன்னு. இல்லை, அதுலேயும் சில மாற்றங்கள் ஏற்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அப்படிப்பட்ட மோசமான நாளில் நம்மை இருக்காமல் பார்த்து கொள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக